இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நமக்கே ஒரு பெரிய ஷாக்கை கடைசியில் இண்டில் ப்ரீ கேப்பில் கொடுத்துட்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சரவணனுடைய கேரக்டரை ஆரம்பத்தில் இந்த சீரியல் ஆரம்பித்த பொழுது பார்த்தீங்கன்னா முதல் நாள் இதை வேலைக்கு போகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு வர காமிக்கவே இல்லை. அந்த கேரக்டர் ஒரு 7-8 நாள் வரவே மாட்டார். வந்தாலுமே அவருக்கு ஒரு ரோலே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே முதல்ல கதிர்க்கும் பாண்டியனுக்கு இருந்த பிரச்சனைகள் இருக்கும், எதிர்த்த வீட்டு கூட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு பிறகு செந்திலுடைய கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் கல்யாணம், செந்தில் மீனா காதல், ஆனால் ஹெல்ப் பண்ணுறது கதிராக தான் இருப்பார். அவங்க வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்கறதாகட்டும், அதுக்கப்புறம் பண்ண பிரச்சனைகளாகட்டும், ஓடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணதாகட்டும் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணார். கட்டில் இவர் தான் அடியும் வேற வாங்குவார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கேப் விட்டு அந்த ஹனிமூன் போகிறது, கொடைக்கானல் போகிறதுலாம் போய் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பிரச்சனைகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கதிரை வச்சு தான் வந்துச்சு. கதிர் ராஜி கல்யாணம் அதில் பிரச்சனைன்ட்டு இது எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்தா சரவணன் பரிதாபம்னு ஒரு கேரக்டராகவே தான் இருப்பார். அவருக்கு பெருசாக ரோலே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் கதிரோட கல்யாணத்துக்கு பிறகு தான் நம்ம சரவணனுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி அது தெரிஞ்சு நமக்கு. அப்பா பிள்ளையா இருந்தாலும் கூட பாசம் ரொம்ப அதிகம் வச்சிருக்கவர் அவர் தான். கொஞ்சம் கூட சுயநலமாக எதையுமே யோசிக்காம ஈவன் அந்த பணம் எடுத்த விஷயத்த கூட நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவரே போய் மாட்டிக்கிட்டதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. ஆனால் அவரால் தாங்க முடியாது. அவங்க அப்பா திட்டுறதையும் தாங்க முடியாது, ஆனால் அதே சமயத்தில் தம்பிங்க திட்டு வாங்குறதையும் தாங்க முடியாது. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு. குடும்பத்தை யாருமே வருத்தப்படக்கூடாதுன்னு அவ்வளோ பாசமாக இருக்கவர். ராஜி கூட அவரோட ஃபோனை கொடுக்குற அளவுக்கு, அரசிக்கு நான் வேணுங்கிறத வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, சிக்கன் 65 வாங்கிட்டு வரேன்னு சொல்கிற அளவுக்கு பல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார். ஸோ பண்ணிட்டு இருந்து இவர் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்க போகுது. அதுவும் எல்லா வகையிலையும் தேர்ந்ததுக்கப்புறம் புரோக்கரை வச்சு, நியூஸ் பேப்பரை வச்சு, வெப்சைட்டை வச்சுலாம் தேடி கிடைக்காம இப்போ சுயம்பரத்தை கிடைக்க போகுது. அவங்க என்ன கேரக்டர் பேருங்கிறதுல பார்த்தா தங்கமயில் அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க வரப்போகிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கும் ஓகே, சூப்பராக இருக்கு, ஒரு நல்ல ஜோடியாகவும் இருப்பாங்க, இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் ஓகே வைக்கிறாங்க. என்னன்னா சரண்யா தங்கமயிலுக்கு இவங்களை இவரை பார்த்தா பிடிக்கல. அப்பியரன்ஸ் படி இன்னும் அழகாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவங்க வீட்டில் முடிவு பண்ணுறாங்க. நாளைக்கு அந்த சுயம்பரத்தில் வேணும்னே பாண்டியன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது பெருசாக வேலைக்கு போயிருக்க தேவையில்ல, பெரிய குடும்பமாக இருக்கணும்னு சொன்னபோது அதே விஷயத்தை ஏற்ற மாதிரி இவங்க அம்மாவும் பேசினதுக்கு பிறகு கடத்தில் தங்கமயிலோட அம்மாவும் பேசினதுனால அந்த விஸ்வநாதன் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவரே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்க 2 பேர்த்தையும் நாங்கள் கரெக்டாக இருக்கும், நீங்கள் நல்ல ஜோடியாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ மயில் அண்ட் சரவணன் அப்படின்னு வரும்போது இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, விருப்பமே இல்லாமல் இருக்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் விருப்பமே இல்லாமல் வெறுப்போடு இருக்கும் பொழுது இவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க ட்ரை பண்ண போறாங்க. இதுக்கு நடுவில் கல்யாணம் நின்று போயிட்டு அதுக்கப்புறம் சரவணனுடைய மனசை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள காதல் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, இல்லை இப்பவே கல்யாணம் வரைக்கும் போயிட்டு கல்யாணத்துக்கு பிறகு அவங்க முழுசா வில்லியா மாறி அவங்க கொஞ்சம் நாட்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, உன் கூட இருக்காது நினைச்சா கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேச போறாங்க. நான் எப்படி எனக்கு புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச போறாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் சக்திவேல் முத்துவேல் பண்ண போற குட்டி கலாட்டா வேற இருக்கு. ஸோ இந்த கல்யாண ட்ராக் இதுக்கப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சா அடுத்த வாரத்துல அப்படியே கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும்னு தோணுது. இதுக்கு நடுவில் கதிரும் ராஜிக்குமான ஒரு காதல் ட்ராக் வேற உருவாக ஆரம்பிக்கணும். கதிர் வேலைக்கு போறதே ராஜிக்காக தாங்க வரதுலேருந்து ட்ராக்லாம் வேற வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல்ல நமக்கே